சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் நோ பார்க்கிங்கில் நிறுத்திய பைக்குகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில சென்னையின் பெருநகர் மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்கள்ல ரசிகர்கள் முதல் காட்சியை பார்த்து தற்பொழுது கொண்டாடி வருகிறார்கள். குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கை பொறுத்தவரை இந்த திரையரங்கில் தான் படத்தினுடைய படக்குழுவினர், இசையமைப்பாளர் அனிருத், அதே போல நடிகைகள் த்ரிஷா பல்வேறு பிரபலங்களும் படத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கிற்கு வெளியே, அதாவது ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்திற்கு இடையூறாக நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் தற்பொழுது அபராதம் விதித்து வருகிறார்கள். 2 சக்கர வாகனங்களை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இங்கே நோ பார்க்கிங் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 4 சக்கர வாகனங்கள் ஒரு 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து அந்த அபராதத்திற்கான ரசீதை அந்த வாகனங்களில் வைத்து தற்பொழுது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திரைப்படங்களும், ஒவ்வொரு பிரபலமான நடிகர்களுடைய ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போது இந்த வெற்றி திரையரங்கில் பல்வேறு ரசிகர்கள் கூடுவார்கள். நோ பார்க்கிங் வாகனம் நிறுத்தும் போது அவர்கள் மீது அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த வகையில் தற்பொழுது நோ பார்க்கிங் நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்.